நான் மத்தியஸ்திலே நடுவிலே என்கிற தலைப்பிலே பேசிக்கொண்டு இருக்கிறேன். கூட்டத்தோடு கூட்டமா தான் இருக்கிறான். சபையிலே நாராயண வடிவும் கூட்டத்துல ஒருத்தனா தான் இருக்கிறான். ஆனால் சீனாய் மலையிலே இறங்கின தேவன் சபையை கூப்பிடவில்லை, மோசையை கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மோசை அவன் இவ்வளவு ஜனங்கள் முறுமுறுத்து கல்லெறிய போனாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க, மோசை நீ எங்களை சாகடிக்கிறதுக்கு வனாந்திரத்துல கொண்டு வந்திருக்கா, உன் பேச்சை கேட்டு வனாந்திரத்துக்கு வந்தது பாவம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பரலோக தேவன் கேட்கிறார். இதெல்லாம் பொறுத்து தான் மோசை வந்ததுனால இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படி மோசையை ஆண்டவர் நடுவிலிருந்து சீனாய் மலை நடுவிலிருந்து கூப்பிட்டார். 17வது வசனம், மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. கவனிங்க, எல்லாரும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்ல உடனே நீங்க ஒரு மாதிரியே பாக்குறீங்க, இவன் என்ன அவனை வசத்திட்டு நம்மளை குற்றப்படுத்திட்டே இருக்கான் அப்படிலாம் நினைக்காதீங்க. பாவம், அது வசனத்தை நான் சொல்றேன், என்னுடைய சொந்த கருத்தை சொல்லல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே மோசையை கனப்படுத்தும்படி கூட்டிட்டு வார. மோசையும் வா, நம்ம ஆண்டவர் கூப்பிடாரு போன்னு சொல்லி எல்லாரும் சீனாய் மலை அடிவாரத்துல வராங்க. அந்த மலையில அது ஒரு எரிமலை போல ஆண்டவர் இறங்குனா அங்க மேகம் போல 6 நாள் மேகம் இருட்டா இருக்கும், அக்கினி பத்தி எரியும், கிட்ட யாரும் நெருங்க முடியாது. மோசை பார்வைக்கு அந்த பர்வதம் கர்த்தருடைய மகிமை நிறைந்த பர்வதமாய் இருக்கிறது. ஆனால் அவன் கூட போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது அக்கினியாய், அந்த வசனம் ஒருக்கா கூட வாசிக்கிறேன், மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமை காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. அப்படின்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்ல, கர்த்தரை பார்க்கும்போது அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவனுக்கு தெரிவார். சாந்த குணமாய் தென்பட மாட்டார். மோசை ஏறி போய்தான், சாந்த குணமாய் மோசைக்கு தெரிகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து வழியிலே ஆண்டவரை துக்கப்படுத்தினபடினாலே ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வெளிப்படணும்னு நினைக்கிறீங்க? பட்சிக்கிற அக்கினியை போல, கோபக்காரரை போல வெளிப்படணுமா? இல்ல, சாந்த சொரூபியாய் அவருடைய மகிமையின் பிரகாசத்தை காண்கிற தரிசிக்கிறவர்களாய் நீங்கள் புறப்படணுமா? நினைத்து பாருங்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, மோசை மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் அந்த தேவனோடு அந்த சீனாய் பர்வதம் என்கிற மலையிலே உண்ணாமல் புசியாமல் குடியிருந்தான். 40 நாளுக்கு அவனுக்கு பசியே எடுக்கல. யோசனை பண்ணி பாரு, நமக்கு வியாதி குணமாகல, அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு என்ன நமக்கு அந்த புத்தி தெளிவு வரல. பாருங்க, எல்லாரும் பாக்குறாங்க, எரிகிற அக்கினி, பர்வதம் எரிகிறது, பரிவர்த்தனை ஒரே சத்தமா இடி முழக்கமா இருக்குது. மோசை எப்படி போனா? 40 நாட்கள் எப்படி இருக்க முடியும்? தேவன் இருந்தா 40 நாள் இல்ல 40 வருஷம் நீ கூட இருப்பாய். அதுதான் அன்பு பிரியமானவர்களே. நம்ம தெளிவா போவோம், சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளும். யானோ தானோனி 4 வசனத்தை மட்டும் பேசிக்கிட்டு அதை கேட்டு நம்ம ஏமாற்றப்படக்கூடாது. வசனம் ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33, 34. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தை, அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தம். அந்த புகைகிற பர்வதம் சீனாய் மலையிலிருந்து ஆண்டவர் மோசையை கூப்பிட்டார். மோசையுடைய சந்ததி கேட்பார்கள். வேதத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா அந்த அக்கினி பர்வதத்தில இருந்து அவருடைய சத்தம் பெரிய பர்வதங்களை மெழுகு போல உருக செய்திருமா. கர்த்தர் சத்தம் விட்டால் எதிராளிக்கு அது பயங்கர இடி மின்னல போல இருக்கும். பெரிய பர்வதங்கள் அப்படி உருகிடும் அவருடைய சத்தம். ஆனால் தேவ பிள்ளையை உனக்கு அவருடைய சத்தம் மெல்லிய சத்தமா இருக்கும். மகளே நீ கூப்பிடுவார், மகனே நீ கூப்பிடுவார். புரிஞ்சுதா? மோசை அன்பாய் அழைத்தார்.
வேதம் சொல்லுகிறது, அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறோம்? அந்த நிலைக்கு ஏன் வரல? யோசிங்க. அழல, கதறல, உங்க பங்களிப்பு சரியில்லை. உலகத்துல பாதி, ஆண்டவர்ல பாதி, அங்க பாதி பேசும், இங்க பாதி மாமிசம். இப்படி இருக்கிறதுனால தான் சில குறைவுகள். எனக்கு அன்பானவர்களை, 34வது வசனம் சொல்லுகிறது, அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு சனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்து பார். இன்னும் பாருங்க, தயவு செய்து இதெல்லாம் சொல்லும் போது எங்களை மிகப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசாணி சொல்லாதீங்க. வசனம் சொல்லுது, அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து, நாங்கெல்லாம் அந்நிய ஜாதி, பிற பிசாசுகளை தெய்வமாய் வணங்குறவர்கள், பிற ஜாதியிலிருந்து நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனையினாலும் அடையாளங்களினாலும், மகனை இழந்தாலும் சோதனையினாலும் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டாலும் அவருக்கு அவர் தரிசனம் ஆவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சாட்சி உள்ள ஒரு சபைக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நடத்துகிறவன் பாரம்பரிய கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தருடைய அன்பை ருசித்து ஆதரவை பெற்று அவருக்காக ஓடுகிற ஒரு ஆள்கிட்ட உங்ககிட்ட ஒப்பு கொடுத்தா, நான் சொல்றது, ஊழியக்காரன் சொல்றது உங்களுக்கு கசப்பா இருக்கிறது, கோபமா இருக்கிறது, சற்று நேரம் நல்லா இருக்குது, சில நேரம் எரிச்சலா இருக்கிறது. அப்படி இறப்படாது. தயவு செய்து அன்பான கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்க நடுவிலிருந்து ஒரு கூட்டத்தை உங்களையும் அதே போல சாட்சியாக வைக்க விரும்புகிறார். அவர் பச்சை பாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஒருவருக்கு ஒன்று செய்ய மாட்டார். நீ நன்மை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமை உன்னிடத்தில் இருந்தால் அது மாத்தி தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை யாராவது வாசிப்போமா? நீங்க அப்பொழுது நோவா, தானியல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தா 5 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நோவா, தானியல், யோபு 3 பேரும் பரிசுத்தவான்கள். வேதத்தில் வாசிக்கிற பரிசுத்தவான்கள். ஒரு பாவம் செய்கிற மனுஷனுக்காக இந்த 3 பேரும் பரிந்து பேசினாலும் நான் கேட்க மாட்டேன். நோவா, தானியல், யோபு இவர்களைத்தான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். தயவு செய்து கண்டி ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறான், விகற்பமா? அப்படித்தானே தோணுது. வேதத்தை தான் சொல்றேன். வார்த்தைக்கு மாத்தி சொன்னா நீங்க என்ன கண்டீங்க? வார்த்தை, பரிசுத்த வார்த்தை பொய் சொல்லாது. நோவா, தானியல், யோபு 3 பேரும் வந்து ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்றான்னு வச்சிடுங்க. ஆண்டவரே, இவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், இவர்களை ஆசீர்வதின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தானியல், நோவா, யோபு தான் நான் ஆசீர்வதிப்பேனே தவிர மற்றவர்களை ஆசீர்வதிக்க மாட்டேன். 16வது வசனம், அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள், தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். இந்த ரகசியம் எல்லாம் சபையிலே சொல்ல மாட்டாங்க. ஆள் பிடிக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படியாகிலும் எதையாவது சொல்லி ஆளை சேர்த்து பெருக்கும் 4000 2000 வரட்டு நினைக்கிறவங்க இந்த உண்மையான சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. ஏமாத்துவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்க ஆசீர்வதிப்பார்? ஏன் நம்ம யோபு, தானியல், நோவா போல மாறக்கூடாது? அவர்கள் ஆயத்திலிருந்து குதிச்சவங்களா நம்மளை போல பாடு உள்ள மனு. நான் என்னுடைய கேள்வி அதுதான். மாறுங்க, ஆசீர்வாதத்தை பெறுங்க.
ஏன் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழணும்? நமக்காக யாரு பரிந்து பேசணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே. அவர் நீ கேளு, உனக்கா நீ பரிசுத்தமா வாழ்ந்துட்டு ஒரு வார்த்தை கேளு, உனக்கு நடக்கும். அவர் என்ன உங்களுக்கு துரோகமா வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாரு? நீ படிக்கல, இங்க வராத, நீ அழகு இல்லை, நீ கருப்பாங்கும், நீ பொம்பளையாங்கும் அப்படி சொல்றாரா? யாரா இருந்தாலும் நேற்று என்ன சொன்னார்? தொபராலே பாராக்கை எழும்பு, நீ எழும்பினால் பெரிய பெரிய ரதங்களை உடைப்பாய், சத்ருவின் காலுக்கிட கொண்டு வருவார். அந்த மேன்மை, அந்த பரிசுத்தத்தை, அந்த ராஜரீகத்தை அடையாமல் மனதில்லாமல் ஏதோ ஒரு குத்து மதிப்பா வந்து ஏதோ 4 வார்த்தை சொல்ற நீ கேட்டுட்டு போறதுக்கு ஒரு மாமிச கிறிஸ்தவர்களாய் இருக்காதீங்க. நீ கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபகாத் நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபகாத் நேச்சர் ஒரு பெரிய சிலை, உயரமும் பெரிய சிலையை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு எல்லாரும் இந்த சிலையை வணங்குங்க, இதான் நம்ம தெய்வம் சொல்றான். ஆனால் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பிரியமான சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அதை வணங்க மறுக்குகிறார்கள். இதைத்தான் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் அந்த நேபகாத் நேச்சர் இவர்கள் வணங்காம நிக்கிறத பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறான் பாருங்க. 15வது வசனம். இப்போதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர் இருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே, கவனிங்க, நடுவிலே, எங்க நடுவில்? 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் என்கிற எச்சரிப்பு சத்தம் கேட்கிறது. கர்த்தர் நம் நடுவிலே என்கிற சத்தியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறோம். நேபகாத் நேச்சர் ஒரு பிசாசாய் வந்து சொல்றான். அப்படியாய்ப்பட்ட பாடுகள் நிறைந்த, உபத்திரம் நிறைந்த நாட்கள் நமக்கு இல்லை. தேவ பிள்ளையை நிதானித்து பார். நம்முடைய கதாநாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா எரிச்சல் உள்ள தேவன் தான். நம்முடைய ஆண்டவர் அவரை கூலாக்கி கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை பாவம் மன்னிச்சிருங்க, இயேசு சொன்னாதான் பிதா கேட்பார். நமக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். நான் ஒருக்கா கூட வெறுப்போட்டு தண்ணி சேர்க்கிறேன், அவன் மனம் திரும்பும், அவன் மனம் திரும்புவான்னு சொல்லி. அதனால இயேசு இருக்கிற இந்த ரெசிப்பின் மன்னிக்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். இதையும் மீறி ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்லுவார் இல்லையா, இந்த அத்திமரம் ஏன் சும்மா இருக்குது, இதை வெட்டி போடுன்னு சொல்லும் போது தோட்டத்து வேலைக்காரன் சொல்றான் தோட்டத்து முதலாளியை பார்த்து. தோட்டத்து முதலாளி பிதா, தோட்டக்காரன் இயேசு. மரம் நம்ம மலட்டு மரம், இதை வெட்டி போடுன்னு சொல்றாரு. இது இடத்தை பாழாக்குது. அத்தி மரத்தை கொண்டு வச்சு அத்தி மரம் பலன் கொடுக்கல, இதை வெட்டி போடுன்னு சொல்லும் போது கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர் பரிந்து பேசுகிறார். 1 வருஷம் பாப்பார், 2 வருஷம் பாப்பார். நீ மலட்டு மரமாய் கனி கொடுக்காத மரமாய் இருந்தால் வெட்டி போடுவார். அப்ப தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த மரத்தை போல கனி கொடுக்கிற மரமா இருந்தா ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த நேபகாத் நேச்சர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறான். அவன் பிசாசு. அவனுடைய தந்திரம் என்ன? இவர்கள் நம்முடைய சிலையை வணங்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கணும், பாதாளத்துக்கு போகணும். இதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அடுத்த வசனத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் எங்களை சூளையில நடுவில் தூக்கி போட்டாலும் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த சிலையை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பச்சவந்திகள் என்ன செய்வார்? அங்க போனோம், அப்படி ஒரு கயிறு,
ஆளுக்கு தெரியாம இடுப்புல ஒரு கயிறு. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அங்க போனா இப்படி சில உருவ சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டாலும் அது சில வடிவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். சில ரூபத்தை நான் வெறுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சிலையைத்தான் வணங்குறோம். சரி, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். என்ன நடந்தது பாருங்க. அதே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் வணங்க மாட்டேன்னு சொன்னதுனால அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிஜார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினின் சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். தேவ பிள்ளையை உடுத்திருக்க துணி, சட்டை, நிஜார், மேலப்படுகிற வஸ்திரம், தலப்பா எல்லாம் ஒரே கெட்டா கெட்டி 4 குண்டர்கள் அவர்களை சேர்ந்து 5 மடங்கு எரிகிற 7 மடங்கு எரிகிற சூளையின் நடுவிலே தூக்கி போடப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 23வது வசனத்தை பாருங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகா என்னும் அந்த 3 புருஷரும் கட்டு உண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போய் விழுந்தார்கள். நடுவிலே இருக்கிறார் என்கிற தலைப்பிலே பேசுகிறேன். நடுவிலே அந்த அக்கினி சுட்டெரிக்கிற 7 மடங்கு சூள செங்க சூளையை போல 7 மடங்கு அதை தூக்கி போடப்பட்ட கொண்டு போன 4 பேரும் செத்து போனார்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். என்ன சம்பவம் நடந்து தெரியுமா? அக்கினி சூளை நடுவிலே தூக்கி போட்ட 3 பேரும் சந்தோஷமா அக்கினிக்குள்ள இருக்கிறார். 4வது ஒரு ஆண்டவர் கர்த்தர் அந்த நடுவிலே, அவர்கள் நடுவிலே உலாவுகிறார். உன் நடுவிலே கர்த்தர் இருக்க வேண்டும். உனக்கு உபத்திரவத்துக்கு மத்தியிலே நீ கர்த்தர் உனக்கு இருக்க வேண்டும். உனக்கு வரக்கூடிய பிரச்சனை நடுவிலே கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் இருப்பார். நீ வைராக்கியமாய் உறுதியாய் கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் நடுங்கி தெய்வ பயத்தோடு இருந்து பாரு. கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுவார். அக்கினிக்குள்ளே கர்த்தர் வந்து நிற்கிறார் பாருங்க. எதிராளி ஒரு அரசன் நேபகாத் நேச்சர் சொல்றான். அவன் பார்த்துட்டு சொல்றான், டேய் நீங்க தூக்கி போட்டவனும் எல்லாம் அங்க உள்ள சந்தோஷமா சுத்துறான். கூட 4வது ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நமக்கு சின்ன தலைவலி வந்தா ஆலயத்துக்கு வர மாட்டோம். சின்ன கோல்டு பிடிச்சா ஆலயத்துக்கு வர மாட்டோம். இங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கா போறீங்க, ஒரு 1000 ரூபாய் தாரேன், அந்த கட்சி கூட்டத்துக்கு வாங்க, 1000 ரூபாயா அப்படின்னு போற கூட்டமும் இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. நம்ம என்ன செய்யறோம்? வசன ஆண்டவர் உணர்த்துறார். கொன்னு போட்டாலும் என் தேவன் இருக்கிற ஸ்தலத்துல தான் நான் இருப்பேன். அவர் என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றாம விட்டாலும் இந்த சிலையை நான் உயிர் பண்ணாலும் என்னுடைய ஆராதனைக்கு தான் நான் போவேன். இந்த 500 1000 பிச்சைக்கார காசுக்கு நான் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு டிசிஷன் எடுங்க. நம்மளாம் யாரு? ஆண்டவருக்கு சொந்த சனம். என்ன வந்தாலும் அவரையே தான் சார்ந்து இருக்கிற ஒரு துணிச்சல். அடுத்து என்ன நடக்கு பாருங்க. 25 அந்த அதிகாரியே சாட்சி கொடுக்கிறான். உனக்கு எதிராய் பேசுவான். சத்ரு விளையாடி பார்ப்பான். தெய்வ பிள்ளையை, நீ அழகுல குறைவு, அந்தஸ்துல குறைவு, ஐஸ்வர்யத்துல குறைவு, பணத்துல குறைவு, சகலத்திலையும் குறைவு. ஆனாலும் நீ கலங்காதே, உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். உனக்கு ஆபத்து வரும்போது உன் நடுவிலே வந்து கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அதற்கு வசனம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமான்னு சொன்னால், சீயோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கஷ்டத்திலும் கெம்பிரித்து பாடு, உனக்கு பலவீனத்திலும் கெம்பிரித்து பாடு, நீ இல்லாம நேரத்திலும் கெம்பிரித்து பாடு. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. சீயோன் குமாரத்தி கர்த்தருடைய பிள்ளை. அப்படி பாடி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உயிர் போற வலி இருக்கும், உயிர் போற பிரச்சனை இருக்கும், உயிரே போனது போல இருக்கும். எனக்கு இந்த சகோதரி செல்லத்தங்கத பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மாமிச பிரகாரமான வலி,
நான் சொல்றேன், அவங்கள மெச்சி சொல்லல. அந்த வலியோடு இங்க வந்து இருக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காரணும்னா 1 மணிக்கு இருந்தா அவங்க உயிரை வெறுத்து தான் இருக்கிறாங்க. அது பரலோகம் தெரியும். நல்லா சொகுசா இருக்கிறவன் வீட்டுல அழகா கால் நீட்டி போட்டுட்டு தூங்குறான். இங்கதான் பார்ப்பார். ஒருவேளை நீ வாழுகிற தேசத்துல உனக்கு சில கஷ்டம், பாடு, உபத்திரம் உன்னை வந்துகிட்டு தான் இருக்குது. பரலோகம் உன்னை அங்கீகரிக்கிறது. சில தங்க சகோதரிக்கு நான் ஒன்று சொல்லுவேன், உங்க பெயர் ஜீவ புஸ்தகம் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அநேகவருக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் அந்த ஆலயத்துல வந்து இருக்கிறது தான் மேன்மைன்னு சொல்லி வந்திருக்காங்க பாருங்க. தயவு செய்து எனக்கு அன்பானவர்களே, எனக்கெல்லாம் தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கு. நேற்று அவ்வளோ தூரம் ஊழியம் செய்து காலையில் 1:50 எந்திரிச்சு கொஞ்சம் நான் பெருமைக்கு சொல்லலை, கொஞ்சம் விலை நீங்கள் திடப்படுறதுக்கு சொல்கிறேன். காலையில் 1:50 எந்திரிச்சு 4 மணிக்கு ஜெபம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் 4 மணிக்கு மெசேஜ் எடுத்து 5 மணிக்கு போய் குளித்து புறப்பட்டு போய் இங்கேருந்து கல்லாங்குடியில் போய் அவருடைய வார்த்தையை சொல்லி அனைவருக்கு ஜெபம் பண்ணி அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து உடனே இன்னும் ஒரு டீ தண்ணியை வயிற்றுக்குள்ள போகல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க திடப்படுவதற்காக சொல்றேன். என் மனைவி காலையிலே காபி போட்டு தாரேன்னு சொன்னான். பாவம், அவர் ரொம்ப சீனத்தில் படுத்தது போல இருந்து நான் வழியில போய் குடிச்சு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க போனாலும் அந்த பாஸ்டர் 7 மணிக்கு, அவர் என்னோட ஆக்ரோஷம் உள்ளவர், டைமை ஃபாலோ பண்றவர். நான் கேட்டு போறதுக்குள்ள அவருக்கு நேரம் ஆயிடுச்சு. டீ போடுனார், ஒண்ணு வேண்டானே, அதான் இருந்தாலும் அவர் விட்டுட்டார். அப்படியே நிக்கிறேன். என் தொண்டைக்குள்ள ஒரு வெண்ணி தண்ணி உள்ள இறங்கல. இது எதுக்கு சொல்றேன்? உன்னுடைய பிரயாசம் பரலோகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கொஞ்சம் பலம் இருக்கு, அது ஆண்டவருக்காக. ஏன் நான் வரலன்னு சொன்னா அவங்க என்ன தலையை தூக்கிடுவாங்களா? வரலன்னா வேற ஆள் பார்ப்பாங்க. அப்படி இல்லைங்க. என் கஷ்டத்திலும் சரீர பலவீனத்திலும், பசி ஒரு பக்கம் சிறுகுடல பெருங்குடல தின்னாலும், தளர்ச்சியா இருந்தாலும், பேச்சு தெரியாம இருந்தாலும், இருக்கிற பலத்துல தேவனை மகிமைப்படுத்தினார் கர்த்தருக்கு அதை பலனை தருவாரா தர மாட்டார்? கொஞ்சம் யோசிங்க. இனி கடைசி பாருங்க, சகாரியா தீர்க்கதரிசி புத்தகத்துல அவர் சொல்லார், நீ கெம்பிரித்து பாடு, நான் உன் நடுவிலே இருக்கிறேன். அதே சகாரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உன்னை சுற்றிலும் நீ ஆண்டவர் சமூகத்திலே சீயோன் குமாரத்தை வந்து இருக்கும் போது உன் நடுவிலே இருப்பார். 2வது ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சுற்றில் அவர் அக்கினிமயமான கதவுகளை போட்டு உன்னை பாதுகாப்பார். உன் நடுவிலே அவர் மகிமைப்படுகிறதை, உனக்கு அவர் பிரகாசித்திருப்பதை, அவருடைய முக பிரகாசத்தை நீ காண்பாய். உன்னுடைய பலவீனம் மறக்கும், உன்னுடைய சோர்வு மாறும். நீ ஓடின ஓட்டத்துக்கு பலன், நீ வந்திருக்கிற தியாகம் ஆராதிக்க வந்திருக்கிறதுக்கு உனக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உன்னை சுற்றிலும் அக்கினி மயமாய் இருந்து உன் நடுவிலே நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம அதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டவர்களுக்காக கர்த்தர் பேசுகிற வாக்கு தத்துவம். இது சாதாரண வாக்கு இல்ல. கர்த்தர் சொல்லுகிறதை கடைசி வரை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த 11வது வசனம் பாருங்க. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். இந்த வசனம், ஆண்டவரே, அந்த மனுஷன் ஊழியம் செய்றாரு, அவன் பொண்டாட்டி ஒரு கையும் காலும் விளங்காம அந்த படி நின்னு ஏறுது, 1/2 மணிக்கூரா ஒரு 10 படிக்கட்டே ஏறுது. நான் பாருங்க இப்படி எல்லாம் சில காரியம் எனக்கு ஒரு இருக்கும். என் பிள்ளைக்கு இன்னும் சிலைக்கு வேலை கிடைக்கல, சொல்லதானே கேட்காதானே செய்வோம். ஆனா எனக்கு அடுத்தால ஒரு நம்பிக்கை, அவர் பேசுவாரு. இதுல மேலான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். நான் நடுவிலே இருந்து மேலான 11வது வசனம் பாருங்க. அந்நாளிலே நான் எனக்கு இந்த ஆட்கள் குறைஞ்சிடும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது பாருங்க. அதுக்குதான் அந்த வசனம் சொல்றாரு பாருங்க. அந்நாளில் அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். இதே சபை நாளானது ஒண்ணு இடம் இல்லாதபடி பெருக செய்ய போகிறார். அநேகர் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி
அழைத்து வரப்படுவார்கள். கர்த்தருடைய சத்திய வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஜீவனுள்ள தேவன் பேசுகிறார். தயவு செய்து நன்மையானதை மற்ற எடுப்போம். அதுல குற்றம் கண்டுபிடிக்க பெரிய அறிவாளியாக மாறாதீங்க. பிசாசுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. மாறுபாடான சிந்தனைக்கு இவர் பேசுகிறது சத்தியம், வசனத்திலே இருந்து பேசுகிறார். இதுல உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து அதற்கு மனதாய் இருந்து பாருங்கள். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் நிறைவேறும். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுத்தவங்க, ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 5வது வசனத்தை, ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே, சரீரத்துல பலவீனம், குடும்பத்துல ஒரு அன்பு ஐக்கியம் இல்ல, வருமானம் இல்ல, எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்படுகிறது என்று புலம்புகிற நம்மை பார்த்து, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீர்கள். பிசாசு உயிரை பறிச்சிட மாட்டான். ஆத்துமாவை திருட அவனுக்கு முடியாது. உன் சரீரத்தை தான் டச் பண்ணுவான். தேவ பிள்ளையை நான் ஒருக்கா கூட சொல்லுகிறேன். எபிரேயர் 12:5 வாசித்து பாருங்கள். தகப்பன் சிச்சையாத பிள்ளைகள் உண்டோ? வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறேன். உனக்கு உடம்புல ஒரு பலகீனம், உடம்புல ஒரு வியாதி, உடம்புல ஒரு பிரச்சனை, உடம்புல ஒரு முள்ளு, ஒரு போராட்டம் இருக்குன்னா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். முறுமுறுக்காத, ஏன் ஆண்டவரே நீ கேட்க புலம்பாத. உனக்கு ஒன்னும் ஆகாது. உன் ஆயுசு நாட்கள் பெறப்பட்டு இருக்கும். நீ அனைவருக்கு சாட்சியாவாய். நாளானது ஒன்று வரும்போது எனக்கு அந்த சகோதரிக்கு ஆண்டவர் செபிக்கும்படி ஒரு ஆவல் ஏவினார். போன வாரத்துக்கு முன்னாலே திடீர்னு என மூட்டு வலி தேஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி வச்சிருக்கிறார். இதே சுகத்தை நான் அந்த குடும்பத்துக்கு கொடுப்பேன் என்று சொன்னதுனால ஆவில நிறைஞ்சி ஒரு வசனத்தோடு நான் அங்கே அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணி அழுது கண்ணீராய் ஊற்றி அந்த சகோதரி, அந்த பெரிய பாஸ்டருடைய ஒய்ஃபு, ஒரு கையும் ஒரு காலையும் இழுத்து வச்சதுனால உங்களுடைய சிறையிருப்பை சங்கீதம் 126வது சங்கீதம் 1வது வசனம், நீ சொப்பனம் கண்டு போகிறது போல உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவேன். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பது உனக்கே தெரியாமல் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல நீங்கள் நித்தமும் கஷ்டப்படுகிற பலகீனம் ஒரு நாள் காற்றை போல பறந்து போகும். அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினியிலே இருந்தும் அவனுடைய முடி கருகல, அவனுடைய வஸ்திரம் கரிஞ்சு போகல. அப்படியே கொண்டு வந்தது போல நீ இள வயதுல இருக்கிறது போல பலத்தை கர்த்தர் தருவார். மான்கள் கால்களை போலாக்குவார். ஒரு அல்லேலு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக பிரியமானவர்களே, செப்பனியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் துன்ப நாட்கள் முடிய போகுது. உன் துக்க நாட்கள் முடிந்து சமாதானம் அடைய போகிறாய். அதனால சீயோனுக்கு குமாரியே ஆண்டவருடைய பிள்ளையே என்று சாட்சி சொல்கிறார். இது ஒண்ணுமே போதும் பிரியமானவர்களே. அப்பா நம்மளை பார்த்து என்னுடைய பிள்ளைகளை சீயோன் குமாரத்தியே, சீயோன் என்று சொன்னால் பரலோகம், பரலோகத்துக்கு சொந்தக்காரியே சொல்லி பூலோகத்தில் வாழுகிற ஒன்னை சொல்லுகிறார். இந்த வசனத்துல களி கூறுங்க. உங்க துக்கத்தை தூக்கி தூர போடுங்க. இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரி போல ஒரு ஆகாது என்று தள்ளப்பட்ட உறவுகளாலே ஒதுக்கப்பட்டு, உறவுகள் 1000 இருக்கிறது, சொந்தங்கள் இருக்கிறது, ஆனால் ஒருவரும் நேசிக்கல. நீ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாய். ஆனாலும் களி கூறு, உன் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே
நீ கெம்பிரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. 15வது வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா இல்லையே? சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறோம்? 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல. அம்மா நீ சாப்பிட்டியா, குடிச்சியா, செத்தியா, பிழைச்சியான்னு சொல்ல ஆள் இல்ல. அப்படி நீ புலம்பலாம். கர்த்தர் உன்னில் களி கூறுகிறார், உன்னில் மகிழுகிறார். இப்படியாய்ப்பட்ட ஆத்துமாக்களை நினைத்து கர்த்தருடைய உள்ளம் களி கூறுகிறது. உன்னிடத்துல பொருளை கர்த்தர் எதிர்பார்க்கல, நீ கொண்டு வரக்கூடிய காணிக்கை எதிர்பார்க்கல, உன்னை ஐஸ்வர்யத்தை பார்க்கல. உன்னை பார்த்தா ரோட்ல இருக்க ஒதுங்கி நிற்கான். இந்த பழகினம் விட்டையா நம்ம எதிர போறது? ஆனா தேவன் சொல்றார், தேவனாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறேன், அவர் வல்லமை உள்ளவர், உன்னை ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரித்து களி கூறுவார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கு?